கேம் ஒன்று ஆடிட்டு இருந்தாங்கல்ல. அதாவது இந்த டாஸ்க்ல வந்து இந்த ஆளுங்கள வந்து வெயிட் போட்டு இழுத்துட்டு போற கேம் ஒண்ணு ஆடுனாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியான். நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர் ஆகி போய் விஷாலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. முத்துக்காக வந்து ஜாக்லின் வந்து அந்த வண்டி ஓட்டுனது வந்து ராணுவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறனால ராணுவ உடனே வந்து விஷால் பக்கம் போனனால ஒட்டுமொத்தமா கேமே மாறி போச்சு. இல்லைன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது. அது சரியா வந்து முத்து பயன்படுத்தல. ஜாக்லின் ஓட்டுனது பார்த்து முத்து வந்து ஓட்டியிருந்தான்னா, கொஞ்சம் நடுவுல வந்து மாத்தி ஓட்டியிருந்தான்னா, அது இன்னும் கொஞ்சம் பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்கியிருக்கும். அத வந்து அந்த பையன் கரெக்ட்டா ஸ்ட்ராட்டஜி பண்ணல. பழைய முத்துவா இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்ப இருக்க முத்து வந்து கொஞ்சம் குழப்பத்தில தான் இருக்கிறான். தன்னுடைய விசிபிலிட்டிய கொண்டு வந்தாகணும். தனக்கான ஒரு இடம் கிடைச்சிட்டா கூட, இன்னும் அழுத்தமா நம்மள வந்து எப்படி பதிவு பண்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃப்யூஷன்ல வந்து முத்து இருக்கிறது வந்து நேத்து பேசும்போது நமக்கு நெறைய தெளிவான பல இடங்கள்ல வந்து நமக்கு தெரியுது. இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து என்னன்னா, முத்து, ஜாக்லின், ராணவ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஜாக்லினோட கேம் என்னன்னா, எல்லாத்துக்கிட்டயும் போய் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன வந்து எல்லாருமே வந்து காயப்படுத்துறாங்க. நான் வந்து நட்பு ரீதியாக மிக அற்புதமாக பழகிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்க தான் என்ன வந்து புரிந்து கொள்ளாமல் என்னுடைய மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஜாக்லின் வந்து ஒவ்வொருத்தங்களையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்த விஷயம் என்னன்னா, முத்துக்காக சப்போர்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து ஜாக்லினுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில இருக்கு. அது வந்து ரொம்ப அழுத்தமா அந்த புள்ள வந்து நெறைய இடங்கள்ல வந்து பதிவு பண்ணுது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா, அந்த இடத்த எதுக்கு வந்து டிசைட் பண்ணுதுன்னா, முத்துக்கு வந்து பெரிய விசிபிலிட்டி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறனால மட்டும் தான் அந்த டெசிஷன எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. மத்தபடி வந்து மீதி என்னன்னா, ராணுவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, முத்து வந்து ஒரு கேம் பிளேயரா, ஒரு பிளேயரா வந்து பார்க்கும்போது ராணுவுக்கு ஓகே தான். கோவப்படுறது அதெல்லாம் வந்து இல்ல. ஆனா, அந்த முத்து கூட யாரு லிங்க்கா இருக்காங்க? யார் வந்து கூட இருக்காங்க? அப்படிங்கிறத பார்த்து தான் ராணுவ வந்து அதுக்கான ரியாக்ஷன் பண்ற மாரி ஒரு தோற்றம் ஏற்படுது. அதுதான் வந்து எனக்கு புரிஞ்சது. ஸோ ராணுவ பொறுத்தவரைக்கும் ராணுவுக்கு பெரிய நாலேட்ஜபிள் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் ஆனா அவனுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, இங்க அவன வந்து காயப்படுத்துனாங்கன்னா, திருப்பி காயப்படுத்துறது ரொம்ப சுலபமா ராணுவால பண்ண முடியும். வேற யாருனாலயுமே ராணுவ காயப்படுத்துற மாரி காயப்படுத்த முடியாது. அந்த பையன் வந்து அழுத்தம் குடுக்குற மாதிரி வேற எவனாலயுமே இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து அழுத்தம் குடுக்க முடியாது. இப்படின்னுக்குள்ள ட்ரிகர் பண்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ராணாவுடைய பேச்சுல இருக்கு. ஏன்னா, அந்த பையன் வந்து இம்மெச்சூர்டா இருக்கான் அப்படிங்கிற அந்த பேரு வந்து அவன் பேசும்போது தெரியுது. டக்குன்னு ஏதாவது சொன்னோம்னா, அது சொல்ல தெரியல. இப்ப நேத்து வந்து நாமினேஷன் ப்ராசஸ்ல வந்து ராணவ வந்து நாமினேட் பண்ணும்போது கூட, நான் இதுக்காக தான் வந்து ரயான வந்து நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது சிரிக்கிறாய்ங்க. என்ன இவன் என்ன ரீசனே சொல்லாம சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிரிப்பு தான் ராணவ வந்து மத்தவங்கள ட்ரிகர் பண்ண வைக்குது. அது தனக்கு பேசுறதோ, தன்னுடைய நாலேட்ஜ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, மெமரி பவர் கிடையாது. இது எல்லாமே ராணுவுக்கு இருந்தால் கூட, அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ராணுவுக்கு இப்ப இருக்கிற அந்த விசிபிலிட்டி போக, போக அந்த பையன் நாமினேட் ஆயிட்டே வந்தால் கூட, டைரக்ட் நாமினேஷன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனாலே மக்கள் வந்து உடனே அவன சீக்கிரம் வெளிய அனுப்புறதுக்காக யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப எப்படின்னா, ராணுவ நாமினேட் ஆயிருக்க இடத்துல வந்து ரஞ்சித் அண்ணன் இருக்காப்ல. இப்ப ரஞ்சித் அண்ணன் வந்து கடந்த வாரம் வந்து ஒரு கேப்டனா ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா செய்யல அப்படிங்கும்போது, கண்டிப்பா ரஞ்சித் அண்ணன் வெளிய போறதுக்கு உண்டான மனநிலையில இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுது. அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறது அவருக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்குது அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா, வெளிய அனுப்புனா போதும் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் உட்கார்ந்திருக்க மாரியே தெரியுதே தவிர, கேம் ஆடணும், இவங்க எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி பண்ணுங்கிற ஒரு மனநிலை அவர்கிட்ட சுத்தமா இல்ல. அதாவது இப்ப அருண், விஷாலு, ரஞ்சித் அண்ணன் 3 பேர் நின்னு கிச்சன்ல பேசிட்டு இருக்காய்ங்க. அருண் ஏதோ உருட்டிட்டு இருக்கான். உருட்டிட்டு இருக்கும்போது வந்து ரஞ்சித் அண்ணன் நிக்கிறாரு. இதே பழைய ரஞ்சித் அண்ணனா உள்ள உட்கார்ந்து நம்ம கேம் விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற ரஞ்சித் அண்ணனா கண்டிப்பா வந்து ஏதோ பேசுவாப்ல. இப்ப ஒண்ணுமே இல்ல. நாமினேட் பண்றியா? நாமினேட் பண்ணு. உள்ள உட்கார வைக்கிறாங்களா? உள்ள உட்கார்ந்து வச்சுக்கலாம். பேச சொல்றீங்களா? பேசுறேன். கேப்டன்ஷிப் குடுத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க்ல ரஞ்சித் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணாம விட்டதுக்கு காரணமே, தான் வெளிய போயிரணும் அப்படிங்கிற அந்த மனநிலை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் குடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வருமானம் போதும் அப்படின்னு நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். 70 நாளைக்கு 50,000 7 5 எப்படியும் 35,00,000 கைக்கு வரப்போகுது. ஸோ, அதிலேயும் 35,00,000 வந்துருச்சு. கடன் அடுத்த ஒரு 20 நாள் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு வெளிய போயிட்டு ஒரு சீரியல்ல வேற வந்து நான் துபாய் போயிருக்கேன்னு ஒரு சீரியல்ல சொல்லிட்டு வந்திருக்காரு. பாக்கியலட்சுமின்னு நினைக்கிறேன். பாக்கியலட்சுமி சீரிஸ்ல. ஸோ, அதுக்குள்ள போயிட்டு உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில அவர் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 மாசம் இல்ல 2 மாசத்துக்கு மேல அந்த கேரக்டர் வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ 2 மாசத்துக்கு மேல வந்து அவருக்கு இன்னும் பிரஷர் அதிகமாயிருக்கும். ஸோ அங்க சம்பளம் வந்து அவருக்கு நெறைய இருக்கு அப்படிங்கிறனால வந்து அந்த இடத்த நோக்கி நகரணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் இந்த ஐடியால இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஸோ உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அதுக்குண்டான பிரஷர் அவருக்கு இருக்கும்ல. அதனால தான் அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஜென்ரலா பார்க்கும்போது இந்த 3 பேர வந்து நோட் பண்ணும்போது ராணவா இருக்கட்டும், இல்ல ஜாக்லினா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பேசுற விஷயமா இருக்கட்டும், அத தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அட் அ டைம்ல வந்து விஷாலுக்கு சப்போர்ட் பண்றத பார்க்கும்போது, முத்துவ வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு,
வந்து விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் விஷாலுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவான விஷயமா இருக்காது. இது வந்து அந்த பையனை கேமே ஆட விடாமல் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேம்பரிங் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ விஷால் வந்து தனக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருதுங்கிற மனநிலையில் இருக்கா. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும். இப்போ 12 பேர் தான் இருக்காங்க. இந்த 12 பேரை தாண்டி இன்னும் அடுத்து வந்து குறைய 10 பேருக்குள்ளே வரும்போது டாப் 10க்குள்ளே வரும்போது இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும். அவன் யாரெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களே எதிர்க்க வேண்டிய கட்டாயம் வந்து விஷாலுக்கு வரும். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதை மறுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது. மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு இது தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.